Happy New Year, my dear MCA fam. ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக என்கிட்ட இருந்த ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து என்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது, அதனால் நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நல்லாவே ஒட்டி எடுத்துக்கலாம். பேப்பர் தான் நீங்கள் வந்து ஒட்டணும்னு கிடையாது, பெயிண்ட் கூட இதில் வந்து பண்ணிக்கலாம் பிளாக் கலரில். இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக உங்கள் வீட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக வந்து ஸ்கொயர்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். பர்ஃபெக்டான ஸ்கொயராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்பவே தின்னாக இருக்குன்றனால பிரிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரெண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் பிரித்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிளாக் கலர் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட ஃபோம் கிளே இருந்தது, அது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் கிளே, ஏர் ட்ரை கிளே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபோம் கிளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகவே இருந்தது. அதை ஃபஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோம் கிளேவை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஒரு இதில் கொஞ்சம் அதிகமாகவும் இன்னொரு இதில் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகும். நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாகவும் இன்னொன்று வந்து அதே மாதிரி குட்டியாகவும் ஒரு ஓவல் ஷேப் மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். பர்ஃபெக்டான ஓவல்லாம் கிடையாது, நீங்கள் நார்மலாக வந்து ஒட்டினாலே போதும். இன்னுமே கொஞ்சம் ஃபோம் கிளே வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துக்கிறேன். அந்த பென்னில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி வந்து பின்னாடி வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபோம் கிளேயில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இது அழகாகவே ஒட்டிக்கும். அதே மாதிரி எல்லா டிஷ்யூ பேப்பர்ஸையும் நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் வந்து க்ளூ இல்லாமல் பண்ணேன், அப்படி பண்ணாதீங்க, அவ்வளோக்கு அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பண்ணும் போது ரொம்பவே அழகாக வருது. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த எல்லா டிஷ்யூ பேப்பரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோம் கிளேயில் வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை கிளே யூஸ் பண்ணாமலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இன்னுமே கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கிளே வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பண்ணியிருக்கேன். ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக நான் ஒட்டி எடுத்தாச்சு. இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அந்த குட்டி சர்க்கிள்லேயுமே நான் வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன் பாருங்கள். நார்மல் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம், பட் அவ்வளோக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குன்றதுனால இந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு நம்மளுக்கு நல்லா வராது. அதனால தான் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே ஃபின் எடுத்தாச்சு, ரொம்பவே க்யூட்டாக இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஃபோம் கிளே வந்து இந்த மாதிரி வந்து குட்டியாக தின்னாக வந்து இந்த மாதிரி நான் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதை வந்து ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாத்து மாதிரி ரெடி பண்ண போகிறோன்றனால அதுக்கு ஒரு கழுத்து மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வாத்தோட பாடி மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ளூவில் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிளேவை வந்து ப்ளேஸ் பண்ணும் போது நல்லாவே வந்து நம்மளுக்கு ஒட்டும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேர்டையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து குட்டியாக, இதை விட குட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மல் கிளே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லாட்டி ஏர் ட்ரை கிளே இருந்தால் கூட அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும். என்னோடய ஃபோம் கிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ட்ரை ஆன மாதிரி இருந்தது. அதனால அவ்வளோக்கு ஸ்மூத்தாக என்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ரோல் பண்ண முடியல. இதையுமே நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க க்ளூவெல்லாம் வந்து தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணிவிட்டு கண்ணு மாதிரி அங்கங்கே வச்சு விட்டுக்கிறேன் 2 சைட்லேயுமே. நெக்ஸ்ட் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதோட பீக் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் இல்லாட்டி ஆரேஞ்ச் இல்லாட்டி எல்லோ கலரில் கூட நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். 2 வாத்துக்குமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹார்ட் மாதிரி அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்திருக்கேன். இது பிளாக் கலர் போர்டு அப்படின்றனால அவ்வளோக்கு வந்து டார்க்காக தெரியல இந்த ஹார்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். அது வந்து இன்னுமே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். நான் யூஸ் பண்ண கிளே வந்து லைட்டாக ஒரு சாண்டில் கலர் மாதிரி இருந்தது. அதனால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பர் அண்ட் ஈஸியான ஒரு கிராஃப்ட் ஐடியா நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வேஸ்ட்டாக உங்கள்கிட்ட இந்த மாதிரி கார்ட்போர்டும் டிஷ்யூ பேப்பரும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வால் ஹேங்கிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்.